السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை காலையில் 100 தடவைகள் ஓதுவோம். காலையில் ஓதினால் நாம் காலையில் கேட்டதை அல்லாஹ் மாலையில் நமக்கு தருவான். மாலையில் ஓதினால் நாம் மாலையில் கேட்டதை அல்லாஹ் காலையில் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் அற்புதமான துஆ. அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். அதனை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த நாடான மிஸ்ரிலிருந்து மதியனை நோக்கி வருகிறார். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உண்ண உணவோ தங்குவதற்கு தங்குமிடமோ, அதே போன்று அவருக்கான ஒரு வேலையோ, அதே போன்று அவர் திருமணமும் முடித்திருக்கவில்லை. காலை வேலை அந்த மதியனில் வந்தடைந்ததும் அவர்கள் ஒரு துஆவை ஓதினார்கள். அதனை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அவர்களுக்கு தங்குவதற்கு தங்குமிடம் கிடைத்து விட்டது. உண்ண உண்ணு கிடைத்து விட்டது. அதே போன்று அவருக்கான வேலையும் கிடைத்து விட்டது. அவர் திருமணமும் முடித்து விட்டார். இவ்வாறு இந்த ஒரு துஆவை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அவர்களுடைய பெரும்பாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். நாமும் இந்த துஆவை யக்கீனோடு இஹ்லாஸோடு நம்முடைய எந்த தேவைகள் நிறைவேற வேண்டுமோ, நம்முடைய எந்த நோக்கங்கள் பூர்த்தியாக வேண்டுமோ அந்த நோக்கங்களுக்காக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கும் நம்முடைய துஆவுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. உள்ளனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.